மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சேலம் மாவட்டம் சீல்நாயக்கன்பட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்க அக்கட்சியின் தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தற்போது விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இன்னும் சில வாரங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டமா இருக்கக்கூடிய நிலையில சேலம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்திற்கு வசமாகுவதற்கு இந்த கூட்டம் ஒரு முக்கிய புள்ளியா பார்க்கப்படுமா? அதற்கான ஒரு பரப்புரை தான் விஜய் சேலம் மாவட்டத்தில் இன்று மேற்கொள்ள இருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாகவே பல்வேறு கட்சியினர், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கு மேல் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை மாவட்டம் மட்டும் அவர் செல்லவில்லை, ஒவ்வொரு தொகுதியாக செல்கிறார். குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் 5 தொகுதிகள் இருக்கிறது என்றால் அந்த 5 தொகுதிக்கும் ஏற்கனவே அவர் சென்றிருக்கிறார். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்டமாக மட்டும்தான் விஜய் செல்கிறார். தொகுதி வாரியாக விஜய் இதுவரைக்கும் பரப்புரை மேற்கொள்ளவில்லை. ஒரு மாவட்டத்தில் வந்து பேசுகிறார், அந்த மாவட்ட சம்பந்தமான பிரச்சனைகளை பேசி அது அந்த மாவட்டம் முழுமைக்குமான பரப்புரையாக விஜய் மாற்றுகிறார். குறிப்பிட்டு ஒரு தொகுதி, ஒவ்வொரு தொகுதியாக வந்து பரப்புரை மேற்கொள்ளவில்லை. அந்த வகையில் தான் விஜயனுடைய இன்றைய இந்த சந்திப்பு என்பது தேர்தல் பரப்புரைக்கான ஒரு சந்திப்பு தான். அதாவது மற்ற இடங்களில் மக்கள் சந்திப்பாக நடந்து வந்த நிலையில் இங்கு மக்கள் சந்திப்பாக இல்லாமல் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் சந்திப்பாக சொல்லப்பட்டது. ஆனால் இதிலும் கூட நிறைய மாணவர்கள் உள்ளிட்டோரும், அதாவது மாவட்ட அளவில் பொறுப்பில் இல்லாதவர்களும் கூட அவர்களும் பாஸ் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட மக்கள் சந்திப்பு போன்ற ஒரு நிகழ்வு போன்றுதான் இங்கு இருக்கிறது. குறிப்பாக விஜயனுடைய தேர்தல் பரப்புரை கூட்டமாக தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு பேச இருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விஜய் இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது கூட்டம் ஆர்ப்பரிக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது ஒரு மைதானத்தில் தான் ஒரு விளையாட்டு நிகழ்வு, பேருந்து, இது போன்ற நிகழ்வுகள் தான் விசில் ஊறப்படும். ஆனால் தாவேகா கட்சிக்கு விசில் வழங்கப்பட்டதிலிருந்து அவர்களுடைய தொண்டர்கள் எங்கு அவர்கள் ஒரு 10 பேர் 5 பேர் நின்றால் கூட மக்கள் கூடும் இடங்களிலே கூட அவர்கள் விசில் அடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடியிருக்கக்கூடிய கட்சி நிகழ்விலும் தொண்டர்கள் அவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்வதை காட்டிலும் இந்த இடத்தில் விசிலினுடைய சத்தம் தான் அதிகமாக கேட்கிறது. பெரும்பாலான தொண்டர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களிடம் விசில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த மைதானத்திற்கு வெளியேயே கட்சியினுடைய துண்டுகள் உள்ளிட்டவை விற்கப்பட்டன. அதில் பிரதானமாக இடம்பெற்றிருந்தது விசில்கள் தான். எனவே இந்த விசிலினுடைய சத்தம் இங்கே அதிகமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான விஜயினுடைய சேலம் மாவட்டத்திற்கான பரப்புரையை இன்று விஜய் மேற்கொள்கிறார். அவர் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியாக செல்லாமல் ஒட்டுமொத்தமாக சேலத்திற்கும் சேர்த்து இன்றைய தினம் விஜய் உரை நிகழ்த்த இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு பிரச்சாரம் தொடங்கும் பொழுது விஜய் மீண்டும் சேலத்திற்கு வருவாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் அடுத்ததாக வேலூர் இருக்கிறது, மற்ற மாவட்டங்களிலும் மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த தேர்தல் இன்னும் முடிவடையக்கூடிய நிலையில் விஜய் மீண்டும் சேலத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமா, வாக்கு சேகரிப்பதற்கு வருவாரா, வந்தாலும் மீண்டும் இதே போல பொதுவான ஒரு இடத்தில் பேசுவாரா அல்லது தொகுதி வாரியாக செல்வாரா என்ற கேள்வியெல்லாம் எழக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட இந்த ஒரு பரப்புரையை சேலம் மாவட்டத்தில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மேற்கொள்ள இருக்கிறார். இன்னொரு முறை அவர் வந்தாலும் கூட அந்த கூட்டம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டிய நிலை இருக்கிறது.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.